வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்ப்போங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லீஷராக இருக்கிறதுனால நம்ம 1 ஹவர்லேருந்தே என்ன நடந்தது அப்படிங்கிறது பொறுமையாக பார்க்கலாங்க. யூஸ்வலாக நம்ம 5 மினிட்ஸோடு முடிச்சிருவோம். நம்ம யூஸ்வலாக நீங்கள் 1 ஹவர் சார்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய அனலைசிஸ், அதாவது புதுசாக ஒரு சார்ட் பார்க்குறீங்க, இப்போ தான் அந்த சார்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சொன்னது தான். இது ட்ரோன் வியூ அப்படின்னு சொன்னார். ட்ரோன் வியூ கொஞ்சம் மேலே போய் பார்க்குறீங்க சார்ட்டை, என்ன நடந்துருக்குது அப்படின்னு. என்ன நடந்துருக்குது நிஃப்டிலன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் என்னாச்சு, ஒரு பெரிய ட்ராப் ஆச்சுங்க ப்ரைஸ். ரொம்பவே பெரிய ட்ராப்பு. இந்த ட்ராப்பை அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இது இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,200 அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இப்போ செப்டம்பர் மாதம், ஒரு மாதம் முடிய போகுதுங்க. இந்த ஒரு மாதத்தில் எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26,250 மேலே போயிடுச்சு. அது 2000 புள்ளி மேலே போயிருக்கு. யாராவது கவனிச்சிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்லையோ இல்லை 1 மினிட்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ ட்ரேடு இருக்கான்னு நம்ம பார்க்குறத விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்னால் நீங்கள் டெய்லி போக தேவையில்லை, வீக்லி போக தேவையில்லை, அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்கள் 1 ஹவர் போதும். ரொம்பவே ட்ரேடிங்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைம் ஃப்ரேம்னா 1 ஹவர் 5 மினிட்ஸ் காம்பினேஷன் தான். 1 ஹவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸில் அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுனால நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பயிற்சியில் எந்த டைம் ஃப்ரேம் உங்கள் கேரக்டருக்கு சூட் ஆகுதோ, சில பேர் அதிரடியாக இருப்பீங்க, சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் கேரக்டருக்கு எந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் பயிற்சியை தொடர்ந்து பண்ணி அதுக்கப்புறமா அதை பாசிட்டிவாக ட்ரேடு எப்படி எடுத்து முடிக்கிறது அப்படிங்கிறத அந்த பயிற்சியிலே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய ட்ராப் ஆகிருக்குது ப்ரைஸு. இந்த ட்ராப்லேருந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்டு. நடுவில் செப்டம்பர் மாதத்தில் பிகினிங் ஆஃப் செப்டம்பர் எப்படி பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய ட்ராப் ஆச்சோ, அது மாதிரி பிகினிங் ஆஃப் செப்டம்பர்லேயும் ஒரு ட்ராப் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் செப்டம்பர் மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த 15 நாள் மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி எதிர்பார்க்கலாமா? ஆகஸ்ட் மாதம் விழுந்தது, மேலே வந்தது, அது விழுந்த இடத்துக்கு அதே இடத்துக்கு வந்துட்டான். செப்டம்பர் மாதம் கொஞ்சமாக தான் விழுந்தான், ரொம்பவே மேலே போயிட்டான். அப்போது அக்டோபர் மாதம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டு இன்னும் மேலே போவானா? நடக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் 1 ஹவர் பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லாம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஃபால் வந்தது. அந்த ஃபால் எப்படி ட்ரெண்டாகி வந்தது. அந்த ட்ரெண்டு எப்படி சின்ன ஃபாலு, அடுத்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெருசு. அதுக்கப்புறமா இந்த லெவலுக்கு வராமல் மேலே இங்கேருந்தே போனால் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணில் ஈஸியாக படும். இந்த மாதிரி சின்னது பண்ணி பார்க்கறதுனாலையோ இல்லைனா ஒரு 2 மாதத்தை உங்களுடைய மானிட்டரில் உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்கிறது முடியும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ட்ரெண்டாகி அப்படியே போயிட்டே இருந்துருக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கேயும் ட்ரெண்டாகி இப்படியே போயிட்டே இருக்கான். எப்போவுமே 1 ஹவரை பாருங்கள். நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுறோம். 1 ஹவரை அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடு எடுக்கிறோம். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது இன் பர்டிகுலர் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு நீங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு பிரேக் பண்ணி மேலே வந்தது. மேலே வந்த உடனே அந்த ஈக்குவல் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வந்தோன்னா அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு ப்ரைஸ். அதான் இதுதான் டார்கெட். இந்த பிரேக்குக்கு இதுதான் டார்கெட். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டிங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுடைய டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுன்னு சொல்லுவேன் நான். எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு போயிடும் ப்ரைஸ். அந்த இடத்துலையே அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே நின்றுட்டு இருந்தது ப்ரைஸ். இந்த இடத்துல
ரொம்ப நேரமாக ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு. இந்த மேலே போன வாக்கில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்டுங்க. இந்த இடத்துல எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஹோல்டு ஆச்சோ அது மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்டு, திரும்ப அதை பிரேக் பண்ணி மேலே போகுது. திரும்பவும் இந்த இடத்துல ஹோல்டு ஆகிட்டு. இந்த ஹோல்டோடைய ரேஞ்சு பார்த்துக்கங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த ஹோல்டோட ரேஞ்சு வந்து இவ்வளோ தான் இருக்குது, பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு வந்து இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துலேருந்தே பிரேக் ஆகி போயிடுமா? ஸோ பெரிய பாக்ஸு, சின்ன பாக்ஸு, அதோட இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே அதோட ரேஞ்சும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல்டுக்கு அப்புறம் இப்படி பிரேக் ஆச்சுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து பெரிய ரேஞ்சு நல்லா வைடராக இருக்குது. அதோட கொஞ்சம் கம்மி, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி கூட பிரேக் ஆகி போயிடுமா? 1 ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் யோசனை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா ட்ரெண்டு என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஹை வந்து எங்கேருந்து வந்தது? அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்ததா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபால் இருந்தது, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே நல்லா போயிடுச்சு. அப்போ இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கீழே ஒருவேளை வந்தது அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா நீங்கள் பக்காவாக வந்து மேட்சும் ஆகும். ஸோ ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் வரும், இந்த லெவலில் இருந்தே வந்து அப்படியே வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் பண்ணானா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடை வந்து போட்டு கூட வச்சுக்கலாம், இந்த ப்ரைஸ் கொஞ்சம் கிட்ட வர. அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல 1 ஹவரில் இங்கே சப்போர்ட் இருக்குதா, ஓகே ரைட்டு வந்தான்னா அந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் எதனாச்சும் வந்து புல்லிஷாக மார்க்கெட்டை வந்து மாறிச்சு அப்படின்னா நம்ம பை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். எல்லா ஐடியாவும் நீங்கள் 1 ஹவரில் தான் பண்ண போகிறீங்க. இந்த 1 ஹவரில் நீங்கள் என்ன தான் ஐடியா பண்ணினாலும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸில் போய் உங்களுக்கான ட்ரேடு வருதான்னு பார்த்து வந்ததுன்னா தான் எடுப்பீங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோடனே புல்லிஷாக மேலே போயிட்டான், ஒரே கேண்டில் மேலே போயாச்சு. அப்போ நல்லா புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு எப்போவுமே வந்து வெயிட் பண்ணுவோம். ஒன்று நீங்கள் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுனா நீங்கள் 24,000 அக்டோபர் மாதத்துலேயே வாங்கி அப்படியே போட்டிருப்பீங்க, அது கிடக்கட்டும்பா அப்புறம் விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆஸ் எ ட்ரேடராக டெய்லி நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரேடு வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ காலையிலேயே உங்களுக்கான ட்ரேடு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஒருவேளை மேலேருந்து அப்படியே வந்து இப்படி கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் எங்கேயா வந்து இந்த இடத்துல புல்லிஷ்னஸ் இருந்ததுன்னா நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பையிங்கில் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது, அதனால் பை பண்ணலாம். ஆனால் என்ன ஆச்சு, ப்ரைஸு இங்கே போய் க்ளோஸ் வச்சான், அடுத்த கேண்டில் மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஹோல்டு ஆச்சு. இந்த ஹோல்டுக்கு அப்புறமா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி வந்தானா வாங்குறேன்டா நான் இந்த இடத்துல வாடா பார்த்துருவோண்டா அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போயிட்டான். இப்போ மேலே எங்கே வரைக்கும் போவான், ஆல் டைம் ஐ வந்து மேலே எங்கே வரைக்கும் போவான். சில பேர் வந்து அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அந்த டூலை வச்சு இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஹை லோ இது பண்ணால் இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனத்துக்கு நம்மளுக்கு ஐயரை பண்ணிட்டு போகிறானா, ஐயரை பண்ணுற வரைக்கும் போயிட்டு தான் இருப்பான், அவன் ஒன்றும் பண்ண முடியாது அவனால். அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வச்சு நீங்கள் வந்து இந்த இது 1.6 வரைக்கும் போகும் அப்படின்னீங்கன்னா கூட எந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க, உங்களுக்கான ட்ரேடிங் வாய்ப்பு எங்கே? இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, இதை பார்த்தே முடிச்சிடலாம். அப்போ ஒரு ஹை வச்சுருக்கிறான், அடுத்த தடவை ஒரு ஹை வச்சுருக்கிறான், இந்த ஹை வச்சதுக்கப்புறமா எப்படி வால்யூமோடு போச்சு, இந்த பிரேக் அவுட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 10, 20, 25 நிமிஷம், கிட்டத்தட்ட 30 நிமிஷம், அரை மணி நேரமாக இங்கே இருக்கிறான். இங்கே எவ்வளோ நேரமாக இருந்தான், 1 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு மேலே போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது அரை மணி நேரமாக நிற்கிறான், முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இங்கே நம்ம பை பண்ணிடுவோமா, மாட்டவே மாட்டோம். நம்ம டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், டேஸ் லோவுக்காக வெயிட் பண்ணுவோம், இல்லை அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு புல் பேக் வரைக்கும்னாச்சும் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. இல்லைனா ஒரு பியரிஷாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பொறுமையாக ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வரும்போது வாங்கலாம். இதுவும் டேஸ் லோவும் எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, அப்போ போங்கடா நான் டேஸ் லோவிலே வாங்கிக்கிறேன், வேணாம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், சசியாக தான் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆரம்ப காலத்தை இப்படியே வந்து நீங்கள் கொண்டு போங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ட்ரேடராக நல்லா வந்து கணிக்கக்கூடிய ஒரு ட்ரேடராக வரும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் இடையில இருக்கிற ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பக்குவப்பட்டுருவீங்க. எந்த இடத்துல வந்து எதை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக வரும்னு உங்களுக்கு வந்து தெரியும். எந்த இடத்துல வெளியில் வரணும்னு தெரியும். அதனால் நீங்கள் இடையில இருக்க ட்ரேட்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மேலே இருக்க ட்ரேடை ட்ரை பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அப்போ என்ன செட் பண்ணியிருக்கிறான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்கேருந்து வந்து வேகமாக வந்து கீழே வருது ப்ரைஸு. இங்கே வரும்னு எதிர்பார்க்குறீங்க, வரல. வராமலே மேலே போகிறான். மேலே போகிறவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு பண்ணுறான். அப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அடுத்த தடவை வரும்போது வந்துட்டான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இன்னைக்கு இந்த லோக்கு வந்துட்டான். இன்னைக்கு இந்த லோக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய ஃபால். செல்லர்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க செல்லர்ஸு, இவ்வளோ தூரம் தான் கொண்டு போயிருக்காங்க. உடனே வந்து எதிர்ப்பு பையர்ஸ் கிட்டேருந்து. திரும்ப கொஞ்சமாக கீழே வந்தது, மறுபடியும் இமீடியட்டாக எதிர்ப்பு. இந்த லெவலை கட் பண்ணும்போது வந்து நல்ல வால்யூமோடு கட் பண்ணும். அடுத்த கேனில் வந்து இண்டிவிஜுவலாக வந்தால் கூட அதுக்கு அடுத்த கேனில் மறுபடியும் வால்யூமாக எங்கே போச்சு, அந்த ஹைக்கே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ட்ரேடு கிடைக்கும். இந்த ட்ரேடு எப்போ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 1:30க்கே கிடச்சிது. 9:30லேருந்து நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கணும் 1:30 வரைக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து சும்மா இருப்பது எப்படி. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த இடத்துக்கு வரும்போது இல்லை அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை தான், எல்லாமே ட்ரை தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ரைஸு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். 26,310லேருந்து எங்கே போச்சு, ஹைக்கே போயிடுச்சு. 390க்கு போயிடுச்சு. 80 புள்ளி நிஃப்டியில், சும்மா சாதாரணம். அப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கிறானே, இது வந்து புல்லிஷ் மார்க்கெட் ஆச்சே. நான் செல் பண்ணலாமா, இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய புல்லிஷ்னஸ் இருக்குதே மார்க்கெட்டில், செல் பண்ணனா என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இப்படி போய் இந்த இடத்துல க்ளோஸ் வைப்பான், வெளியே வந்துட வேண்டியதான் லாஸை ஒத்துக்கிட்டு. அதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணாமல் விட்டுருவோமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து ஒரு 80 புள்ளி கொடுத்துருக்கான். 320, 90லேருந்து 320 வரைக்கும் வந்திருக்கணும், 70 புள்ளி. இது இவ்வளோ தூரம் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமா, இந்த இடத்துலேருந்து இப்படி ரிவர்சல் ஆகிட்டானே, இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கூட க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், கீழே வருவானா, க்ரீனில் க்ளோஸ் வச்சுட்டானா, அடடா மேலே போயிடுவானா, இந்த இடத்துல கூட வெளியே வாங்க. என்ன கெட்டு போச்சு, 40 புள்ளி வருது. சரிங்களா. ஸோ ட்ரேடிங்கை ரொம்ப பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ளே போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். வாய்ப்பே இல்லாமல் வாய்ப்பை நீங்களே உருவாக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கானா, மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிருக்கானா, மேலேருந்து கீழே அதே இடத்துல மேலே போயிருக்கானா. ஒருவேளை இந்த ட்ரேடு வந்து கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இப்படி வந்துருந்தானே வைங்களா, கன்ஃபார்மாக பிரேக் பண்ணிடுவான், மறுபடியும் இங்கே வந்துடுவான். ஒரு தடவை இங்கே வந்தான் கீழே வந்தான், 2வது தடவை இங்கே வந்தான் கீழே வந்தான், 3வது தடவை கொஞ்சம் சந்தேகம் தான், ஆனாலும் எடுக்கலாம், தப்பு இல்லை. என்ன அதே தான், இங்கே தானே க்ளோஸ் வைப்பான், க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிக்கலாம். 10 புள்ளி தானே, 20 புள்ளி தானே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். அதான் இங்கே இந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா 100 புள்ளி எடுக்கிறோமே, 80 புள்ளி எடுக்கிறோமே, 20 புள்ளி போனால் போயிட்டு போகுது. அந்த மாதிரி வந்து மனநிலையில் இருங்க. நான் ₹1 கூட நான் மார்க்கெட்டை கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே கெட்டியாக பிடிச்சிப்பேன் அப்படின்னா அவன் பிடிங்கிட்டு போயிடும் மார்க்கெட்டு. சரிங்களா. கொஞ்சமாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து வந்து கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வந்தானா, 2வது தடவை வரும்போது இங்கேருந்தே வந்து ரிவர்சல் ஆகிறானா, அப்போ 3வது தடவை எவ்வளோ வரான், இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆனான்னு வைங்களேன், அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். உஷாராக அடுத்த தடவைலாம் செல் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து நாளைக்கு மண்டே அன்றைக்கி, அதாவது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் அழகாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளுடைய மார்க்கெட் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. காலையில் ஆரம்பித்து ஒரு ஈவினிங்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் அந்த கண்டினியூஷனை எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை கண்டினியூஷன் வந்து இருந்தது அப்படின்னா நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது.
பிரேக் ஆகி போகும்போது வந்து நல்லாவே பிரேக் ஆகி கொஞ்சம் தூரம்னாச்சு, அதாவது இந்த ரேஞ்ச் எவ்வளவோ அந்த ரேஞ்சு வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 26,500 சரிங்களா? ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எப்போ கிடச்சிதுன்னா நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா 1:30க்கு கிடச்சிது. 1:30க்கு 2 வாய்ப்பு மேலே கீழே ஒரு அலசி ட்ரேடு வந்து எடுத்துருந்துடும். ஸோ இடைப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு ட்ரேடு இருக்குதானா, ட்ரேடு இருக்குது, ஆனால் உங்களால் எடுக்க முடியாது, எடுத்து ப்ராஃபிட்டபுளாக வந்து பண்ண முடியாது, ரொம்பவே வந்து கஷ்டம். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கான ஆப்ஷன்ஸில் வந்து என்ன மாதிரி வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்துருவாங்களா? இந்த ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 3rd அக்டோபர் 26,300 கால் ஆப்ஷன். இந்த 26,300 கால் ஆப்ஷனில் வந்துட்டு 26,300 கால் ஆப்ஷனில் 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த ட்ரெண்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபியூச்சர்ஸில், அந்த மாதிரி தான் இதை எதிர்பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து வந்து இப்படி வந்து போகணும், இப்படி லைட்டாக கீழே வந்து பிரேக் ஆகி போச்சுன்னா எங்கே போகணும், இந்த லெவலுக்கே போகணும். ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி வந்து க்ளோஸும் வந்து கீழே வந்து வச்சுருக்கிறான். என்ன பண்ணாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. க்ளோஸை இன்னும் கீழே போய் வச்சானா தான் பிரச்சனை. அப்போ என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குது மார்க்கெட்டு? நீங்கள் வந்து இதில் வந்து கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குது உங்களுக்கு? என்ட்ரிக்கான வாய்ப்பு எதனா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுதான் லோ, இன்னித்த லோ. நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்கலாம், ஒரு வாய்ப்பு தான். வரலையே, வராமலே போயிட்டானே. வராமல் போயிட்டானா ஒன்றும் பண்ணுறது இல்லை, போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுற வேண்டியதான். அப்போ இதுதான் ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்தான், அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் கொஞ்சம் போயிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் வந்தான். திரும்ப மேலே போகும்போது இங்கே ஹை வைக்கணும், வச்சானா? வைக்கல. அப்போ எங்கே வரைக்கும் போயிருந்தான்? இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த ஹை இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஹையை அவனால் கடைசி வரைக்கும் கட் பண்ணவே முடியல. கீழே இப்படி வந்தானா கீழே வந்துடுவான். எங்கே வருவான்? இன்றைக்கி டேஸ் லோக்கு வந்துடுவான், அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வருவான். அடுத்து வந்து டேஸ் லோ எப்படி வந்தால் பார்த்தீங்களா? சரி, இந்த டேஸ் லோவில் நான் வந்து ட்ரேட் எடுத்துருவானா? தாராளமாக எடுங்க, எல்லாமே முயற்சி தான். ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். ட்ரை பண்ணுறீங்க, மேலே போகிறான், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஃபாலில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா மேலே போவோம், இல்லைனா இந்த இடம் வரைக்குமே செல்லு தான். நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்த கட் பண்ணி தான் போகணும். அப்போ இந்த இடத்த வந்து அவன் வந்து விடவே இல்லை. ஒருவேளை பை பண்ணிங்க இந்த இடத்த விட மாட்டானா என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட்டாக புக் பண்ணிப்பீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தானா பை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன் இதை கட் பண்ண மாட்டானே, கட் பண்ணலான்னா இன்னும் கீழே வருவான். ஆனாலும் நெக்ஸ்ட் டைமும் வந்து நீங்கள் ஒருவேளை ட்ரை கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து மேலே போயிருக்கு. இது பண்ணக்கூடாது. ஒருவேளை முரட்டுத்தனமாக நான் வரும்போதெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு வந்து எடுத்திங்கன்னா கூட ப்ராஃபிட் தான் கொடுத்து. திரும்ப கூட அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். இந்த தடவை வந்துட்டான். எங்கே வந்துட்டான்? அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட்லேருந்து ஒரு புல் பேக் வந்து முடிச்சிருந்தான் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டான். இப்போ இந்த ரேஞ்சை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தாலும் அப்படியே வந்து மறுபடியும் வந்து மேலே போயிடுவான். கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்தால் பாருங்க. வந்தோன்னே க்ரீன் கேண்டில் மேலேருந்து கீழே வந்தால் க்ரீன் கேண்டலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு இதை மட்டுமே வச்சும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நேற்றத்தை இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் லோ, இந்த ஹைக்கு ஆனால் லோ வந்து இதுதான். அப்போ இந்த இடத்துக்கே ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். 90 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு? 125க்கு போச்சு. இந்த லெவலில் கட் பண்ணிட்டான். அப்பாடா, கட் பண்ணிட்டான். கட் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டான். மேலே போயிடுவான். எங்கே போவான்? இந்த லெவலுக்கு போயிடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்தான் பார்த்தீங்களா. அதே இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணிடுறான்? திரும்பவும் கொஞ்சம் கீழே தான், மேலே தான் போயிருக்கிறான். 117 எங்கேருந்து போயிருக்கிறான்? 95லேருந்து போயிருக்கான். லாஸ்ட் டைம் 90லேருந்து போயிருக்கான், சாரி 95லேருந்து போயிருக்கான். இந்த தடவை ஒரு 96லேருந்து மேலே போயிருக்கிறான். திரும்பவும் 117 வரைக்கும் தான் போனான். திரும்பவும் கூட அதே இடத்துக்கு தான் வந்துருக்குது ப்ரைஸு. வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான்? இந்த தடவை 90லேருந்து 105 வரைக்கும் போயிருக்கு. இது மாதிரி ரொம்ப ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிற இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தாங்க எடுக்கணும். அதுவும் மார்க்கெட்டை முடிகிற கண்டிஷன்லலாம் இந்த ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க.
ஆரம்பத்திலே ஏதாவது கிடைக்குதா ரொம்ப சந்தோஷம். இல்லை ஒரு 1:30-2 மணிக்கு கிடைக்குதா அதை விட ஓகே தான். அதுக்கப்புறம் 3:15க்கு 3:20க்கு எனக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்துடுது, நான் பை பண்ணுறேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் மார்க்கெட் முடிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. ஒரு 25 அப்படிங்கும்போது 3:25 நான் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கு வந்துச்சு, நான் பை பண்ண போகிறேன், வேண்டவே வேணாம். 5 நிமிஷத்தில் மார்க்கெட் முடிய போகுது. அந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் என்ன, வரலன்னு என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் புட் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருந்ததுனால புட் ஆப்ஷன் வந்து டோட்டலாக கீழே வந்து விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த விழுந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டில் கூட நம்ம பேட்டர்ன் வந்து புட் ஆப்ஷனில் வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நம்ம பேட்டர்னில் வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ராப்புங்க. நடுவில் இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் க்ளோஸோடைய இந்த பையிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பையிங் ப்ரெஷரை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவோம். எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, இந்த க்ரீனுடைய பாடி லெவலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டான். அடுத்த தடவை இந்த விக் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆயிரு. ஒருவேளை பெரிய ஃபால் ஆயிருக்குது, ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆயிருக்குது, மேலேருந்து கீழே வந்தனா பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். திரும்ப கூட அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆயிருக்குது. அப்புறம் இந்த இடத்துல தான் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரே இடத்துல ஒரு 30 நிமிஷமாக வந்து ஒரே இடத்துலேருந்து அதுக்கப்புறம் மேலே போகிறான். எங்கேருந்து விழுந்துருக்குறான், இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வந்து மேலே போகிறான். ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிட்டான், நெக்ஸ்ட்டு இதை பிரேக் பண்ணியிருந்தானா போயிருப்பான். எங்கே போயிருப்பான், இந்த ஹைக்கு போயிருப்பான். கீழே வந்து திரும்ப வந்து அதே ட்ரெண்ட் லைன் தான். உடனே நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை அங்கேயே வந்து ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா, மேலே கீழே எங்கே வந்தான், இன்னும் இதை லோக்கு தான் வந்தான். எக்ஸாக்டாக இன்றைக்கி லோக்கு வந்திருக்கிறான். மேலே போகும்போது எங்கே போவான், அடுத்து இங்கே போவான். போகணும், போகாமல் ஒருவேளை கீழே இங்கே வந்தான்னா கீழே நல்லா போயிடுவான், மேலே இங்கே வந்தானா மேலே நல்லா போயிடுவான். ஸோ இப்போ இவன் மேலே வர போகிறானா கீழே போக போகிறானா அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷனில் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்க முடியாது. அப்போ கூட நீங்கள் இந்த ட்ரேடு வந்து இது பர்ஃபெக்ட் ட்ரேட்னா இதான் சொல்லுவேன்னா, இந்த பர்ஃபெக்ட் ட்ரேடு வந்து எப்போ கிடச்சிருக்குது, 2 மணிக்கு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய பேரிஷ்னஸ் பார்த்தீங்களா, இந்த ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிஷ்னஸ் வரும், எல்லாத்தையும் செல் பண்ண வைப்பாங்க. இந்த கேண்டில் பார்த்தோன்னே நிறைய பேர்த்துக்கு வந்து செல்லுன்னு தான் தோணும். செல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது எந்த சார்ட்லேயே இருந்தாலும் சரி, நான் இந்த ஆப்ஷன்ஸுக்காக சொல்ல, எல்லா சார்ட்டுக்கு பொதுவாக சொல்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக க்ரீனாக வந்து மேலே போகும். ஸோ அதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட், அதுதான் ட்ரேடபிள் அந்த இதுவாக வந்து மாற்றி வச்சுருக்கோம். அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. கன்ஃபார்மாக வந்து பெரிய வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இதெல்லாம் எப்போவுமே வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்கணுங்க. வராமல் இங்கேருந்தே போகிறான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பையை எடுக்க தேவையில்லை, அவ்வளோதான். இங்கே வந்தால் தானே பை. இங்கேருந்தே இப்படி போகிறானே, ஐயோ பை பண்ணிடலாமேன்னு என்றைக்குமே பை பண்ணாதீங்க. போனால் போயிட்டு போகலாம், திரும்ப வரும், வரும்போது பை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் 2 முடிஞ்சதுங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதே 1 hour சார்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஒரே ஸ்ட்ரெச்சரில் வந்து மேலே போயிட்டு இருக்குங்க ப்ரைஸ். ஒரே ஸ்ட்ரெச், அவ்வளோதான், அப்படியே மேலே போயிட்டான். இது எந்த விதமான ஒரு ரிவர்சலுமே கொடுக்காம மேலே போகுது. இந்த மாதிரி வந்து போகக்கூடாது ப்ரைஸு, இந்த மாதிரி வந்து போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தால் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி போயிருந்துருக்கணும். பிரேக் பண்ணி போகாமல் வந்துட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது வந்து பிரேக் பண்ணி அழகாக வந்து மேலே போயிடுச்சு. எந்த இடத்துலேருந்து போகுது, 51,000 இருந்து போயிட்டு இருக்குது 54,500 வரைக்கும் போயிடுச்சு. 4,500 புள்ளி செப்டம்பர் மாதம், அதுவும் 10ஆம் தேதிக்கு அப்புறமா ஆரம்பிச்சு. 10ஆம் தேதிக்கு அப்புறமா ஆரம்பித்து 4,500 புள்ளி போயிடுச்சுங்க.
ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது பாருங்க. அதே நேரத்தில் வந்து அவன் வந்து சப்போர்ட் வந்து இங்கே வந்துட்டு இருக்கானா, இந்த சப்போர்ட் இங்கே இருக்குது பாருங்க. இந்த சப்போர்ட்டு கூட வரல இந்த தடவை. இவ்வளோ தூரம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தது, ஆனால் வரல. வராமல் மேலே போகும்போது அவங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். சரிங்களா? அப்போது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து போச்சு. மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டு, ட்ரெண்டு. அப்போ மேலே போய் கீழே வந்த ப்ரைஸு, மேலே போய் கீழே வந்த ப்ரைஸு மேலே போகணும். இப்போ மேலே போனோன்னா எங்கே போனோம்? 54,750 டார்கெட்டு. எனக்கு தெரிஞ்ச 55,000 வந்து ஈஸியாக வந்து தொடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ 1 ஹவரில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன தேவை? இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் தான் நமக்கு தேவை. ரிவர்சல் சிக்னல் தான் தேவை. இந்த இடத்துல மட்டும் ரிவர்சல் சிக்னலை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 100% இப்படி போயிடுவானா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆனால் போவான், பிரேக் ஆனானா கீழே போயிடும். இந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரியே தான் காட்டுவான். எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இது சமீபத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த வாரத்தில் சொல்கிறேன், 1 ஹவர் கேண்டில் சமீபத்தில் இவ்வளோ பெரிய கேண்டில் பார்க்கல, இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக முடித்து பார்க்கல நீங்கள். இங்கே வந்துருக்குது பேரிஷ் கேண்டில். ஆனால் வந்துட்டு பையர்ஸ் வந்து திரும்ப கொண்டு வந்து பாதியில் 50%லாம் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இங்கே அந்த மாதிரி முடிக்கல. பையர்ஸ் கிட்டேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஹாப்பியாக கீழே வந்துச்சு ப்ரைஸ். ஆனால் ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து அப்படியே ப்ரைஸ் வந்து கண்டினியூ பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை மேலே போனோன்னா நம்மளுடைய பேட்டர்னில் என்ன நடக்கும்? ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு அப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அப்படியே பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லிட்டேன்னு அடிச்சு பிடிச்சி போயிட்டு கால் ஆப்ஷனில் வாங்குறது, இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது உடனே பண்ணாதீங்க. உங்களுக்கான சிக்னல் கிடச்சிதான்னு பாருங்கள். சிக்னல் இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து எடுக்க முடியும். சரி, 1 ஹவரில் இந்த விஷயம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். 5 மினிட்ஸில் என்ன நடந்திருக்குது? நேற்றுக்கு வந்து என்ன மாதிரி வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு? 1 ஹவரில் நீங்கள் ஒரு வேளை அதை பேட்டர்னை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேட்டர்னுடைய டாப்பில் இருக்குது ப்ரைஸு. அப்போ அந்த இடத்துலேருந்து வந்து கீழே தானே வரணும். ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு, செம்ம அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இன்னும் இது ஹை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, பியரிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த பியரிஷ்னஸ்லேருந்து பொறுமையாக இப்படியே வந்து மேலே போகுது. என்ன பண்ணுவீங்க? இது ஒரு மெத்தடு, நம்ம சொன்ன மெத்தடு. என்ன மெத்தடு இது? இந்த மாதிரி பொறுமையாக வந்தான்னா எக்ஸாக்டாக டே சைட்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? 54,600 பக்கத்தில் இருந்து எங்கே வந்துருக்குறான்? 54,100 வந்துட்டான். 500 புள்ளி கொடுத்துருக்குறான். ஜஸ்ட் லைக் தட். ஒன்றும் சிரமமே இல்லை. ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்குறான். ஹையே இன்னும் இதை ஹையே போய் டச் பண்ணால் கீழே வந்துட்டான். குழப்பமே இல்லை. ஆனால் இந்த ஃபாலோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குது. ஆரம்பிச்சோன்னா படன்னு கீழே வந்துட்டான். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்கே வருவான்? சப்போர்ட்டுக்கு தான் வருவான். சப்போர்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போது இதை நல்ல ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? வேகமாக ஃபால் ஆச்சு பாருங்கள். அந்த ஃபாலோடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்குது? நம்மளுக்கு 1 ஹவருடைய பாட்டமில் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த கேண்டிலு, அந்த 1000 மீட்டர் ரன்னிங் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் வேறு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கிறேன்னா, 100 மீட்டர்ஸ்னால் ஸ்ப்ரிண்ட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிடலாம். 1000 மீட்டர் அந்த மாதிரி ஓட முடியாது. என்ன பண்ணணும்? 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, 4 ரவுண்டுன்னு சுற்றி வரணும். எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எனர்ஜியை எப்போ யூஸ் பண்ணுவாங்க? கடைசி லேப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இது. ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த பெரிய எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஃபால் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து இருக்கும். அதுவும் கடைசியாக இருக்கும். அதுதான் கடைசியாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து போகாது. ஒரு பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறம், அதுவும் இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும்.
இந்த ஃபாலுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே வந்து கீழே போகாது. நேற்று கோல்டுலோட நடந்தது. பெரிய ஃபாலு க்ரீன் க்ளோஸு அப்படியே வந்து மேலே போயிடும். ஒன்று நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அந்த அதிரடி பேர் வழியாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் ரொம்ப பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே கொஞ்சமாக வந்து மேலே போயிடும். எந்த இடத்துக்கு கீழே அவனால் கட் பண்ணவே முடியல, இந்த இடத்துக்கு கீழே அவனால் பாடி க்ளோஸ் வைக்கவே முடியல பாருங்கள். அப்படியே மேலே மேலே வச்சுட்டே போகிறான்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு தடவை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எங்கே வரைக்கும் போவான், 1 ஹவரில் நம்ம டார்கெட் சொன்னோம் பாருங்கள், அங்கே போயிடுவோம். வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம பேட்டர்னை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் வந்துட்டு மேலே புல்லிஷாக வந்து ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அடுத்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த டார்கெட் வரைக்கும் டார்கெட் போயிடுச்சுன்னா அதையும் பிரேக் பண்ணி இன்னும் வந்து மேலே போகணும். அப்படி தான் நம்ம பேட்டர்ன் வந்து வேலை செய்யுது. அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ காலையில் ஆரம்பிக்கும் போது இங்கே இருந்ததா, இப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 ஹவருங்க. நீங்கள் இது கூட ஆப்ஷன்ஸு கூட நீங்கள் 1 ஹவர் பார்த்துட்டு கூட நீங்கள் இதில் வந்து வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1 ஹவரில் வந்து என்ன இருக்குது, கால் ஆப்ஷனு. இன்றைக்கி கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு வேலையே இல்லை, மேலேருந்து கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் காலையில் உங்களுக்கு அது தெரியாதுல்ல. அப்போ எந்த இடத்துக்கு வந்து போயிடுறான், 175 அப்படின்னா மேலே போயிடுறான், 175னா மேலே போகிறான், 175னா மேலே போகிறான். நேற்று வரைக்கும் அதான் நடந்தான், வியாழக்கிழமை வரைக்கும் அதான் நடந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேராக அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு ப்ரைஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 182 இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு க்ரீன் கேண்டில் 182லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு, 210 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 20-30 புள்ளி வந்து மேலே போயிருக்குறான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டர்ன், என்ன பேட்டர்னு, இப்படியே வந்து கீழே வந்துகிட்டே இருக்கணும். அப்போ இங்கே வந்து இப்படியே கொஞ்சமாக மேலே போகிறான். அப்போ ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆக போகிறான், ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்க போகுது. அப்போ இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சர்ஸில், அதுவும் நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அட இந்த பக்கம் தான்ப்பா பிரேக் ஆக போகுது, இதை போயிட்டு என்னத்தை போய் பார்க்குறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போ கால் ஆப்ஷனில் வேலையே இல்லை, புட் ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு வேலை. ஏன்னா நீங்கள் 1 ஹவர் ஃபியூச்சரை வந்து நீங்கள் பார்த்து இந்த பேட்டர்னை மட்டும் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் புட்டில் தான் போய் நீங்கள் வேலை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்போது வேலை எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெண்டு காலையில் ஓப்பனே வந்து ஒரு மாதிரி புல்லிஷாக வந்து ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து அந்த இடத்தையே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ட்ரெண்டுலேருந்து வந்து வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போய் இந்த தடவையே பிரேக் ஆகி போயிடுச்சு. அதாவது லோ பண்ணிகிட்டே வந்தான். இந்த தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது லோ பண்ணல, லோ பண்ணாமல் அப்படியே வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். இன்ஃபேக்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட கூட உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்கான், ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான். சின்னதுன்னா அதாவது ஒரு 1-1.5 மணி நேரம் வந்து பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பிரேக் ஆகி தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் ஆகி எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான், நல்லா மேலே போயிருக்கு. இந்த சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுன்னு வந்து இதை வந்து நீங்கள் சொல்லலாம். மேலேருந்து வந்து ஒரு மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டே தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் இங்கேருந்து போட்டேன். இந்த மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்போ இந்த ட்ரெண்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிது, மேலேருந்து ஆரம்பித்து வந்தது. ட்ரெண்டு எங்கே பிரேக் ஆச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலே இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் போவான். எங்கே போவான், சோர்ஸுக்கு போயிடும். எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்ததோ இந்த ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டுக்கு அங்கேயே வந்து போயிடுவான். 2 நாள் டைம் எடுத்தது அவன் கீழே வர்றதுக்கு. 3ஆவது நாள் வந்து ஒரே ஏக்தமாக வந்து மேலே போயிட்டான். எவ்வளோ நேரத்தில், சும்மா ஒரு 2 மணி நேரத்தில் போயிட்டான் மேலே. 2 நாள் கீழே வந்தது 2 மணி நேரத்தில் மேலே போயிட்டான். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, மண்டேலேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மண்டேலேருந்து நம்ம கால் ஆப்ஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ கால் ஆப்ஷன் 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். பார்த்தீங்களா, கொடுத்துருக்கானா, சப்போர்ட்டுக்கு வந்துட்டான் பாருங்க. அப்போ இவன் இங்கேருந்து ரிவர்சல் ஆனான்னா எங்கே போவான்,
சும்மா ஒரு ஒரு லீசராக இருக்கிறதுனால தான் இது எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேண்ணா. இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கேண்ணா, ஒருவேளை மேலே போனான்னா இந்த லெவலுக்கு வர்றதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக போயிட்டு கூட கீழே வரலாம். திரும்ப இப்படி வந்துட்டு கூட இதை பிரேக் பண்ணி, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தேவை ஒரு ரிவர்சல் தான். ஒரு நல்ல ஃபாலாக இருக்குது. இந்த ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரிவர்சலை மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம். ரிவர்சல் மட்டும் வந்தது, தட்டி தூக்குறோம். 1 ஹவரில் சப்போர்ட்டு மேலே வரைக்கும் போச்சு, அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். திரும்ப கீழே எங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? இதான் ஆப்ஷன் சார்ட்டும் நீங்கள் 1 ஹவரில் வந்து பார்க்கலாம், தப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளோதான். 69 அப்படிங்கிற இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? 350க்கு போயிருக்குது. ஸோ 1 ஹவர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5 மினிட்ஸில் அழகாக ட்ரெண்டு இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு, ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுக்கான வாய்ப்பு வந்து கீழேயே கொடுத்துட்டான். சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீழே வந்தப்போ கூட நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ரெட் கேண்டில் இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த ரெட் கேண்டில் அவன் தாண்டவே இல்லை பார்த்தீங்களா? கோடு கிழிச்சா அந்த கோட்டை தாண்டவே மாட்டான். இது என்ன இடம்? 525 எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 650 வரைக்கும் போயிருக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. இப்போ அதாவது மேலேருந்து கீழே வந்தான், மேலே போயிட்டான். கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டான். கீழே ஓரளவுக்கு வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டான். எத்தனை சான்ஸ்! ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். கடைசியாக கூட உங்களுக்கு இந்த மாதிரி இது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. இது மேலேருந்து கீழே வந்தான், குரூப்பில் டூப் இருக்குது, இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். அப்பா ரிவர்சல் ஆகிட்டான், இப்போ நெக்ஸ்ட் டைம் வாடா நீ வந்தனா நான் வந்து பை பண்ணுறேன். பை பண்ணிங்கன்னா என்னாச்சு? ஒரு 20 நிமிஷம் உங்களை பயமுறுத்திருக்கான், கீழே போயிடுவானா? என்னடா தேவையில்லாமல் எடுத்தோமா, ஒரே ஒரு ப்ராஃபிட் பண்ணோம், அதோட விட்டு போகாமல் என்னத்துக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க என்றைக்குமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, அதனால் எடுத்தீங்க. நீங்கள் எடுத்த ட்ரேடு கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு புலம்புலே இருக்கவே கூடாது, அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து மேலே போனால் புக்கு இங்கே இந்த பாடி இருக்குது பாருங்கள், இங்கேயே புக் பண்ணிட வேண்டியதான். கடைசியாக மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் நம்ம இந்த இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. இங்கே புக் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் போனாலும் புலம்பக்கூடாது. போனால் போயிட்டு போகிறான், நமக்கு இந்த ப்ராஃபிட் போதும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட்ஸை வந்து பொறுமையாக நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். சென்செக்ஸு நிஃப்டி மாதிரியே தாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நடுவில் எப்படி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போது இதில் ட்ரெண்ட் பிரேக் நிஃப்டியில் என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாமே வந்து சென்செக்ஸில் அப்படியே வந்து பொருந்தும். 10 பொருத்தமும் அப்படியே இருக்கும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதனால் ஒரு வேளை கீழே வந்தானா கூட ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வருவான். வந்தானா மேலே போயிடுவான், கிளம்பிடுவான். இப்போ இந்த ஹை எங்கேருந்து வந்தது? இந்த லோலேருந்து தான் இந்த ஹை வந்தது. அப்போ திரும்ப வரும்போது இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் தான் கீழே போவோம். ஒரே இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணிடுவான். இங்கே எப்படி வந்து இந்த ஃபாலோயிங் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போனானோ அது மாதிரி இங்கே ரைசிங் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வரணும். என்றைக்கே கட் பண்ணுவான்னு தெரில. என்றைக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் லோவை இந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனை வந்து கட் பண்ணி கீழே போகிறோம். இந்த இடம் வரைக்கும் பையிங்க. ஒருவேளை கீழே படப்படான்னு வந்தானா கூட தைரியமாக இந்த இடத்துல பை பண்ணலாம். ஏன்னா 1 ஹவருடைய ஸ்விங்கு இது. பை பண்ணிங்கன்னா திரும்ப கொஞ்ச நாச்சும் மேலே போயிட்டு தான் விழுகிற மாதிரி இருந்தாலும் விழுவான். ஓகேங்களா? அப்போது சென்செக்ஸு நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். டெய்லியும் புது ஹை வந்து பண்ணிகிட்டே போகிறான். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறான்? ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக அரைச்சிட்டு மெதுவாக மேலே போனான். அந்த இடத்துலேருந்து பட்டுன்னு கீழே வந்துட்டான். எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருக்குறான்? ப்ரீவியஸாக இந்த இடத்துல குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் தான் நேற்று வந்து முடிச்சிருக்கான். இப்போ இதை தாண்டக்கூடாது. தாண்டினா கீழே போவான்.
இந்த இடத்துக்கு வந்தோன்னே எப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போனால் பாருங்கள். மேலே போனால் எங்கே போனோம், இதை கட் பண்ணி போகணும். இந்த இடம் வரைக்குமே செல்லு தான். அது எத்தனை தடவை வந்தாலும் செல்லு தான். இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட், அவ்வளோ. அப்போது மேலேருந்து கீழே வந்தவன் இப்படி போய் இப்படி மேலே போகிற மாதிரி ரொம்ப சீன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே போயிட்டேன். இந்த மொத்தமாக இந்த மாதிரி கீழே போகும்போது நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவோம். க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணி அதுலேயே இருக்கிற விக்கிலேயே லாஸ்ட்டு லெவலில் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம். என்னென்னா இப்படி மேலே வரணும், இதை கட் பண்ணான்னா இன்னும் மேலே போவான் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், அந்த கடைசியாக மேரத்தான் ஓடும்போது, மேரத்தான்றேன் ஏதோ ஒன்று 1000 மீட்ரு ரன்னிங்கில் ஓடும்போது என்ன பண்ணுவோம், கடைசி கேண்டில் நல்ல ஒரு எனர்ஜியாக வரும். வந்த உடனே ஃபாலோடு பை அப்படியே ஆப்போசிட் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தது, இந்த இடத்துல நீங்கள் லாஸை புக் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல க்ரீனில் வந்தது. இந்த க்ரீனுக்கு திரும்ப எப்போ வரோன்னா அப்போ நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணியிருந்தீங்கன்னா இதை எடுத்து வந்துடலாம். பை பண்ணியிருந்தீங்கன்னா இதை எடுத்து வந்துடலாம். பை பண்ணியிருந்தீங்கன்னா இதை எடுத்து வந்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் இதை லாஸ்ன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரே இது, நீங்கள் எடுக்கணும், ட்ரேடு எடுக்கணும். அந்த லெவல்ஸ் வந்ததுன்னா எடுக்கணும். ஒரு தடவை ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஐயோ ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு தயங்கவே கூடாது. மேலேருந்து கீழே வந்தால் மேலே போனால் இந்த மாதிரி டக்குன்னு பேட்டர்னும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட ஈஸியாக இருக்கும். அப்போ கடைசியாக இந்த லெவலில் இருக்கு பாருங்கள். இந்த லெவல்லேருந்து தான் திரும்ப இவ்வளோ தூரம் வந்தால் முடித்தான். லாஸ்ட்டு ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம், சொல்கிறேன். லெவல்ஸ் எப்போவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். கால் ஆப்ஷன் ஈக்குவல் லெவல் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேருந்து கீழே போயிட்டான். எந்த சந்தேகமும் இல்லாமல் கீழே போயிட்டான். என்ன ஒன்று, இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல நிறைய தடவை மேலே போயிருக்கான். அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்னு எடுத்துருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா பாசிட்டிவில் போச்சு, பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே ஹிட் ஆகிருந்திருக்கும். அப்படி இல்லை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டலில் நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். இதுக்கப்புறமா அந்த ஹையை அவன் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். கட் பண்ணவே மாட்டான். அவன் திரும்ப வர்ற மாதிரி இருந்தால் தான் கட் பண்ணுவான், இல்லை கட் பண்ணவே மாட்டான். இதே நேரத்தில் புட் ஆப்ஷன் கூட என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அங்கேருந்து விழுந்தது தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு மேலே போச்சு பார்த்தீங்களா, ரைஸ் ஆச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டு, அந்த டைமில் வந்தது இது. இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான். என்னடா பண்ண போகிற, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம கேட்கும் போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு போயிட்டான். இந்த ஹையை தாண்டினா போயிடுவான். தாண்டல, மேலே போயிட்டு க்ளோஸை திரும்ப கொண்டு இங்கேயே வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா தான் திரும்ப அதே லெவலுக்கு போனான். இந்த லெவலை எப்போ கட் பண்ணானோ மேலே போனான். இப்போ அடுத்து இந்த லெவலுக்கு வந்துட்டான். இதை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான். ஸோ இங்கே எப்படி போனானோ அதே மாதிரி இங்கேயும் போவான். அப்புறம் உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்குது. இது வரைக்குமே ட்ரேடு இல்லை. இங்கேருந்து திரும்ப மேலே போகிறான் பார்த்தீங்களா. ஓஹோ, இதை ரெண்டுத்தையும் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த இடத்துலேருந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான், இங்கே போயிருக்கான். இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான், இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. சரி, இதை பார்க்கும்போது உங்களுக்கு பேரலல் சேனல் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக முடிஞ்சது. இந்த இடத்துல உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது, இங்கேயும் முடியாது, இங்கே முடியும். கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுன்னா எங்கே போகும், இங்கே போயிடும். சேனலுடைய டாப்பு கண்டிப்பாக போயிடும். இப்போ இங்கே அதான் நடந்தது. சரிங்களா? சரி, ஓகே. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், சென்செக்ஸில். மிட் கேப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வாட் இஸ் ஹேப்னிங்? மிட் கேப் கூட நம்ம 1 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்குதுங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளார ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா போய் டச் பண்ணல, கிட்டத்தட்ட இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் கீழே உங்களுக்கு சரியான இடத்துல சப்போர்ட் இருக்கிறான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான் ப்ரைஸ். ஒரு தடவை தொடாமல் போயிருக்கான், ஒரு தடவை தொட்டு போயிருக்கான், ஒரு தடவை கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி போயிருக்கான். பட் ஆனால் இந்த இடம் உங்களுக்கு ஒரு 13,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சப்போர்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் மேலே போகுது. எங்கே போகுது, 13,500க்கு போயிடுது, கிட்டத்தட்ட 500. ஒரு தடவையும் அதுக்கு பக்கத்தில் வரும்போது கீழே வந்துடுது, அது பக்கத்தில் வரும்போது கீழே வந்துடுது, அது பக்கத்தில் வரும்போது கீழே வருமா,
இந்த புல்லிஷ்னஸ்லாம் பார்த்துட்டு கீழே வருமா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஒரே விஷயம், இந்த இடத்த அவன் கட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை வந்தானா கூட இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு அதுக்கு தான் நம்ம 1 hour பார்க்குறது. அப்போ உடனே அடுத்த சாய்ஸ் என்னது, இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணி இப்படி வந்து போட்டு வச்சுக்க வேண்டியதான். அப்போ மேலே வரைக்கும் போனது கீழே வந்துருக்குது, மேலே வரைக்கும் போகிறது கீழே வந்ததுன்னா திரும்ப போகும்போது இப்படி போகலாம், போனான்னா திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு வருவான். அவ்வளோ ஒரு ஐடியா தான். அவ்வளோ மேலே நல்லா மேலே வந்தது, ஒரு சின்ன புல் பேக் வந்தது. இந்த புல் பேக் எதை கட் பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக அந்த லோவில் வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி அப்படி இப்படி காமிச்சான், டக்குன்னு வந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டான். பார்த்தீங்களா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் எங்கே போவோம், இந்த ரேஞ்சோடைய ஹை எவ்வளவோ அவ்வளோ தூரம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ரேஞ்சோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13,800 வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மிட் கேப் மேலே பிரேக் ஆச்சுன்னா. புல் பேக் வந்ததுன்னா பை, புல் பேக் வந்தோடனே வந்து பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறோம், உடனே பை பண்ணுறோம். இப்போ கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குது ப்ரைஸு, மிட் கேப் வந்து கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து இந்த லோலேருந்து தான் போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அடுத்த கேண்டில் புல்லிஷாக மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அடுத்து ஒரு சின்ன ட்ரெண்டு கொஞ்சம் இப்படி மேலே வந்தானா, இப்படி வந்தால் புல்லிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவோம். இது வால்யூமோட பிரேக் ஆனானா, வால்யூமோட பிரேக் ஆனோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சூப்பர், எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எடுத்துக்கலாம். தெரியல அப்படின்னா எக்ஸ்ட்ரீமுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இன்னைக்கு லோ எங்கே இருக்குது, பாடி எங்கே இருக்குது, விக்கி எங்கே இருக்குது, இந்த லெவலில் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரேட்ஸை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி மேலே போகணும் ப்ரைஸு. இங்கே என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் புல்லிஷாக போச்சு. எப்படி பீரிஷ்னஸில் ஒரு க்ரீன் கேனில் பார்த்தோன்னா நம்ம ட்ரேட் எடுப்போமோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸில் ஒரு பீரிஷ்னஸை பார்க்கணும். அப்போ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை எது, இதுதான். இன்னும் இது ஹை வந்து இதுதான். இப்போ இந்த இடத்துக்கு வரும் ப்ரைஸை வந்தால் செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கீழே வந்தானா எதை பிரேக் பண்ணால் மேலே போவான், ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணும், அடுத்து வந்து இதை பிரேக் பண்ணும். இதை லெவல் இங்கே வரைக்கும் இருக்குது, இதை பிரேக் பண்ணும். பாடி லெவல் இங்கேயே இருக்குது, இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். எவ்வளோ புல்லிஷாக போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த புல்லிஷ்னஸு காரணம் இந்த இதுதான், இந்த கம்ப்ரெஷன் தான். அப்படியே பொறுமையாக இப்படி எப்படியே வந்தால் பார்த்தீங்களா, இந்த பிரேக் ஆனால் மேலே போனால் எங்கே போனால் சோர்ஸுக்கு போயிடும். அவ்வளோதான். சோர்ஸ்லேருந்து திரும்ப வந்து கீழே வந்தான். இந்த தடவை இந்த இடத்துலேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலேருந்தே ரிஜெக்ட் ஆகி மேலே போனான். இந்த தடவைனாச்சும் இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடும். எங்கே போவான், இங்கே வரைக்கும் போவான். கட் பண்ணானா, கட் பண்ணவே இல்லை. அப்போ திரும்பவும் கூட அந்த இடத்துக்கே வந்துட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனான். இந்த தடவையும் அதே ரூல் தான். ரூல் என்றைக்கும் மாறாது. இதை கட் பண்ணணும். புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது இதை கட் பண்ணிடுவான், புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது இதை கட் பண்ணிடுவான். நடந்துதா, நடக்கலை, அப்படியே கீழே வந்துட்டு. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு மிட் கேப் புட் ஆப்ஷன் வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் ஆனதுனால மார்க்கெட்டு நல்லாவே வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. இந்த கீழே வந்த ப்ரைஸு இப்படி வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. சரியாக ட்ரெண்ட் ஆகலை. எதையுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. அதே மாதிரி ரேஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேஞ்சு. 54லேருந்து எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு, 65, 66 ஒரு 10 புள்ளி தான். அதனால் மிட் கேப்பில் ஒன்றும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ட்ரேட் இல்லை. ஒரு வேளை லோவெலாம் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை. 52 கீழே எங்கே வந்து க்ளோஸ் வச்சு, 48 க்ளோஸ் வச்சு. 48லேருந்து எங்கே போச்சு, மேலே போச்சுன்னா 60 வரைக்கும் போச்சு. 10 புள்ளி. 10 புள்ளியை ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணாமல் சும்மாவே வந்து இருந்துடலாம். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. இதில் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு மிட் கேப்பில் ஒன்றும் பெரிய வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கவே இல்லை. சரி, அப்போ இன்னொரு விஷயம் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வந்து அப் ட்ரெண்டில் போகுதா. 1 ஹவரில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், ப்ரைஸ் ஒரு பாக்ஸுக்குள்ளார இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோங்களா. பாக்ஸுக்குள்ளார இருக்கிற ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ இது வந்து கால் ஆப்ஷனுடைய 1 ஹவரில் போய் பார்த்தா எதனா ஐடியா இருக்குதான்னு சும்மா பார்த்து வச்சுக்கலாம். நம்ம ஃபியூச்சர் என்ன பேசணும், இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி போயிடுவான்னு பேசணும். அப்போது 13,400 இது என்ன, 13,350
சரி 13,350ல் எதனாச்சும் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அது ரிலேட்டட் சார்ட்டு தானே இது ஆப்ஷன்ஸில். அப்போ இதில் நீங்கள் பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். இதில் என்ன நடந்துட்டு இப்படி ஒரு ட்ரெண்ட் ஒன்று போடலாமா? அப்போ இந்த ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன லெவலு, அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு, அடுத்து அதோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு, அடுத்து இந்த லெவலேருந்து இப்படி போனான்னா இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரேக் பண்ணானா எங்கே போவான்? இங்கே போயிடுவானா? அதுக்கப்புறம் இந்த லெவலு, அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சோர்ஸ் வந்து இதுதான். அதனால் இவ்வளோ தூரம் தான் போவான். எங்கேருந்து பிரேக் பண்ணுவான்? ஒரு 50 அந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணி ஒரு 120 அந்த மாதிரி ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அங்கே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. அந்த விஷயத்தை 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கானா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானா, பிரேக் ஆகிக்கல வந்துட்டான். இப்போ இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சதே நல்ல புல்லிஷ்னஸ் தான். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி எங்கேயுமே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை, இது வரைக்கும் வைக்கல. இந்த தடவை வந்து வச்சுட்டான். அப்போ கீழே வரவன் என்ன பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே இங்கேருந்தே வந்து திரும்ப இப்படி வந்து இப்படி மேலே போய் இந்த ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா இது வரைக்கும் வருவான். அப்போவே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இதை கட் பண்ணால் தான் இவ்வளோ தூரம் வர முடியும். அப்புறம் ஒரு புல் பேக் வந்தானா டக்குன்னு வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மிட் கேப்பு பிரேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே இது புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறான் பார்ப்போமா? புட் ஆப்ஷனு தலைகீழாக தான் கீழே போவான்னு கீழே போயிட்டாரு. இங்கே கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து போடலாம். இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறான், இந்த மாதிரி வந்து வருவானா சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுதான் இந்த ஆப்ஷன்ஸையும் ஃபியூச்சர்ஸையும் இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, அதை சப்போர்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு எதனா தெரியுதா அப்படின்னு பார்த்தா 2 இடத்துலையும் ஒரே மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓ இது வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்காக தான் அது மாதிரி பார்க்குறது. சரி, ஓகே. மிட் கேப்பு அடுத்து ஃபின் நிஃப்டி மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியோடைய அடுத்த எப்படி சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி இருக்குதோ, ஃபின் நிஃப்டி வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோடைய அடுத்த ஜெராக்ஸ் காப்பி தான். ஸோ அங்கே என்ன நடக்குதோ இங்கேயும் அதான் நடக்க போகுது. பேங்க் நிஃப்டியில் நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த நம்ம பேட்டர்ன் வந்து இதில் வருதா வரலையான்னு தெரியாது. ஆனால் புல்லிஷாக இருக்கிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகணும். இந்த லெவலுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு வந்து மேலே போனோன்னா இவ்வளோ தூரம் போவோம். 1 ஹவரில் இதான் வந்து நமக்கு தெரியுது. அப்போ 5 மினிட்ஸில் போய் அதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நேற்று ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையிலேயே வந்து நின்னா 3 டிரைவ் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலுடைய தலைப்பில் வருமா? தலைப்பில் வராது, ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் அசியோட சேனலோடைய தலைப்பில் வந்து வரும். இதில் வந்து பாப்புலர் வீடியோவில் முதல் வீடியோவாக இருக்கும். அப்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து 3 டிரைவ் பேட்டர்ன் சொல்லியிருப்பான். அதான் இது. ஒரு தடவை வந்தது, 2வது தடவை வந்தது, 3வது தடவை வந்தது, அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஒரு கட்டத்தில் வந்து விழுந்துருவான். எங்கே வரைக்கும் வந்தான்? இன்னைக்கு இந்த லோக்கே வந்தானா, வந்தோன்னே ரிவர்சல் ஆகி மேலே போனானா, இந்த ரிவர்சலில் எங்கே போகணும்? இங்கே போகணும். போகாமல் இங்கேயே மறுபடியும் சுற்றிட்டு இருந்தானே என்ன பண்ணுவான்? அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துடும். அப்போ அடுத்த லெவலில் எங்கே இருக்குது? கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பொறுமையாக வந்து கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கிறான்? இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கிறான். இன்னும் கீழே வர வேண்டியது இருக்குது. 1 ஹவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. அப்போ இதை கண்டினியூ பண்ணி அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து அப்படியே கீழே வர்ற ட்ரெண்டு அப்படியே பிரேக் ஆகி போகிறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து கால் ஆப்ஷனில் எதனா வாய்ப்பு இருக்குதா? அதே மாதிரி ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு ஏதாவது சப்போர்ட் வந்ததுன்னா பை பண்ணுறது வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து என்னுடைய பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம அடுத்து வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அந்த கோல்டு சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ கோல்டில் யாராச்சும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.